கட்சி சீமான் ஆறுதலா? என்ன சீமான் நடிப்பா? நடிப்பா? எங்க அக்காவை தெரியுதாடா? எங்க அக்காவை தெரியுதா? பேரலிசிஸ் ஆகி 4 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே, எங்க அக்காவை தெரியுதா? 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு வந்து உங்ககிட்ட நாங்க நின்னோமேடா. இன்னைக்கு அஜித் குமாரோட அம்மா கதற மாதிரிடா எங்க அம்மா கதறினாங்க. என்னடா பண்ண எங்க குடும்பத்தை? என்ன பண்ண? இன்னைக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னைய கதற விட்டுருக்கிறியா? தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன்னு, அவனை நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கு அவன் எனக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டினானோ அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவன் என்ன மாதிரி ஒரு நாயின்னு சொல்லிட்டு. யாருக்கும் அவன் எந்த உதவியும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தாதான் ₹1 கூட அப்படி எடுத்து கொடுப்பான். அதனால இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த உயிரை பெங்களூர்ல நான் வச்சுட்டு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஒத்தாசைக்கு எனக்கு யாரும் கிடையாது. காலையில இந்த குழந்தைய எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு கொடுத்து சமைச்சு எல்லா வேலையும் ஒரு தாயா 4 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கா வந்து பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டினா. அதனால மக்கள்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? நம்பவே நம்பாதீங்க. அவனோட எந்த டிராமாவையும் நம்பாதீங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுதுன்னு. அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி கருணைன்றலாம் இருந்துச்சுன்னா இந்த உயிரை பார்த்திருக்கும் போது அவனுக்கு வந்து கருணை வந்திருக்கணும். அதனால தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன்னு, அவனை நம்பவே நம்பாதீங்க. என்னோட பாவம் என் குடும்பத்தோட பாவம் இருக்கு இல்லையா, அதை அவனை சும்மா விடவே விடாது. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டு